இதுதான் உங்கள் கிளாஸேவா? ஆமாம், அது தெரியுது இந்த தரை. தரை தான், இந்த தரை மேலே வந்து ஓடு ஒன்று போட்டிருப்பாங்க, ஃபுல் ஓப்பனு. ஏன் இப்போ எடுத்துட்டாங்க இதை? தெரியல என்ன ரீசன்னா, மரங்கன பெருசாக வளர்ந்துச்சுருந்தவங்க எடுத்தாங்களா? இல்லை கிளாஸ் ரூம்லாம் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டாங்க. அந்த ஓரத்தில் காமன் ஸ்டோர் ஓரமாக டெவலப் ஆகிடுச்சு, அதனால அங்கே போயிடுச்சு. லஞ்ச் எங்கே சாப்பிடுவீங்க? லஞ்சு தானே, அது ஒரு மாஸ்டர் கிச்சன். நான் காமிக்கிறேன். லஞ்சு ஒரு பெரிய காமெடி. அதுவும் வியாழக்கிழமை முட்டை போட்டாங்கன்னா அவள் தான் ஒரு போரே நடக்கும். பெரிய வார் அது. அது எப்படின்னா இப்போ இல்லை வீட்டில் இருந்து எதுவும் சாப்பிடுவீங்களா? வீட்டில் இருந்துலாம் எதுவும் சாப்பிடவே முடியாது. லஞ்ச் டைம் முன்னாடி அந்த இன்டர்வல் டைம் 11 மணிக்கு ஆரம்பிச்சு 11 காலைக்கு இன்டர்வல் டைம் முடியும். அப்பயே முடிச்சு நாக் அவுட் பண்ணி டிஃபன் பாக்ஸ் தான் தூக்கி போட்டுவானு ஓரமாக. யாரும் டிஃபன் பாக்ஸ் இருந்தாலும் வாயில் சொல்லாமல் கம்முன்னு இருப்பானுங்க. பேகை தொட்டு பார்ப்பானுங்க. எவன் பேக்கில் டிஃபன் பாக்ஸ் இருக்குதோ அவன் இன்டர்வல் போயிட்டு வந்தாமல் டிஃபன் பாக்ஸ் எம்டி வச்சுடுவானுங்க. எம்டி வச்சு கிளியர் பண்ணி அப்படியே வச்சுருவாங்க. அவனுக்கு தெரியாது. அது ஒரு காலம். இப்போலாம் அந்த மாதிரி கிடையாது. இப்போலாம் வந்து அந்த மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமான பசங்களும் இல்லை. இப்போ வந்து அப்படி கிடையாது. அது ஒரு காலம் அது. அதுக்கப்புறம் அந்த டிஃபன் பாக்ஸ் எதுவுமே நாங்கள் சத்துணவுக்கு எடுத்துன்னு போவோம். அப்போது நீங்கள் புதுப்பேட்டை படம் பார்த்துருக்கோம். புதுப்பேட்டை படத்தில் ஃபஸ்ட்டு தனுஷ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ ஒரு அசால்ட்டுக்கு ஒன்று போவார். அசால்ட்டு மீன்ஸ் அந்த ஸ்லாங் வேர்டில் வந்தது ஒரு அந்த கதைக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவர் வந்து சொல்லுவாங்க, கத்தியடு உள்ளவை. அந்த மாதிரி தட்டு வச்சுருப்போம். நாங்கள் தட்டை வயிற்றுல வச்சுன்னு உட்காந்துருப்போம். 4வது பீரியடு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். எல்லாருமே வந்து அந்த மரத்தடியெலாம் உட்காந்துருப்போம். ஒரு கிளாஸ் வந்து இன்னொரு கிளாஸ் வெறி கொண்டு பார்த்துட்டு இருப்பானுங்க, யார் ஃபஸ்ட்டு போய் நிற்கிறது. அங்கே வந்து சத்துணவில் ஃபேமஸு ஜக்கமான ஒரு ஆயா இருப்பாங்க. அவங்க தான் முட்டை டிஸ்ட்ரிபியூஷனோட ஹெட். ஆகலாம். அதாவது வந்து சத்துணவு ஹெட் வேறு, முட்டை கொடுக்குறது அவங்க தான். அந்த தட்டை வந்து கரெக்டாக வச்சுன்னு இருப்போம். சாருக்கு வந்து தெரியாத இடுப்பில் ஃப்ரண்ட்டு பேக்கு, இந்த பேக்கில் இப்படி வச்சுன்னு இருப்போம். தட்டை வச்சுன்னு உட்காந்துருப்போம். நாங்களே இப்படி உட்காந்துருப்போம், கம்முன்னு உட்காந்துருப்போம். பெல் அடிக்க போகிறாங்கன்னா அது ஃபுல்லாக பெல்லு தான், பெரிய பெல் தான், டிங் டிங் அந்த கோயில் பெல் மாதிரி தான் இருக்கும். பெல்லு அவங்க கையில் இப்படி கைட்டுறதுக்குள்ள கிளாஸ்ல எந்த மிஸ் இருக்கிறாங்க, யாரு இருக்கிறாங்க மட்டும் அங்க பெரிய பண்ற தப்பு என்ன, ஃபர்ஸ்ட் நிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் நின்னுனா சாம்பார் பக்கெட்டுல தள்ளி விட்டுருவாங்க. சாம்பார் பக்கெட்ல தள்ளி விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் நிக்கவே கூடாது. ஃபோர்த்து அந்த ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணுவீங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கிறவன் அப்படியே உள்ள போய் வந்துடும். நம்ம போய் நின்று சாப்பாடுன்னு வந்துடலாம். இதுதான் இங்கே இருக்கிற இதுதான் இங்கே இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம விளையாட்டு நினைக்கிறோம். இதுதான் இந்த ஸ்கூல் வந்து லைஃப் லெசன் சொல்லி கொடுக்குது. சாப்பாடு கடிச்சிக்கூடாது, சாப்பாடு கடிச்சிக்கூடாது, சாப்பாடு பகிர்ந்துன்னு வாழ் அப்படின்றத வந்து இங்கே தான் கற்றுக்கணும். சரி, எத்தனை வாட்டி தட்டில் வாங்கி சாப்பிடுவேன்? 2 வாட்டிக்கு மேலே வாங்கினாலே முடிஞ்சு போச்சு கதை. ஃபுல்லாகிடும் வயிறு, ஃபுல்லாகிடும். நல்ல ஆனால் சாப்பாட்டில் வந்து அந்த கல் மண் அந்த மாதிரி குறையே இருக்காது. சாப்பாடு அருமையான சாப்பாடு. ஜக்கம்மான்னு ஒரு ஆயா இருப்பாங்க. அதுக்கப்புறம் கூட ஒரு 2 பேர் இருப்பாங்க. அவங்க பேர் ஞாபகம் இல்லை. ஜக்கம்மான்றவங்க ஏன் அப்படி வந்து ஃபேமஸ் ஆனாங்கன்னா, அவங்க ஒரு பெரிய சாம்பார் கரண்டி வச்சுருப்பாங்க. வச்சு சும்மா சிலம்பம் சுற்றுற மாதிரி சுற்றுவாங்க. நிற்கவே முடியாது. எப்பேற்பட்ட சிலம்பமும் உடச்சின்னு போய்டும் அவங்ககிட்ட. அவங்க வந்து அவங்களாம் கையில் எனக்கு அடிச்சிருக்காங்க, இங்கெல்லாம் அடிச்சிருக்காங்க. ஏன்னா இப்போது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வாருக்கு போகிற மாதிரி வேகம் அந்த நார்னியாவில் கிளைமேக்ஸில் வரும் பாருங்க, அந்த கேமரா அப்படி வரும். அவன் 2 வாரம் ஆச்சு. அந்த மாதிரி கிளைமேக்ஸில் வர அந்த கிட்ட போயிட்டு ஒரே ஒரு ஆயா, அதாவது ஒரு சத்துணவு ஆயா, அவங்க 6th 7th 8th 9th 10th எல்லாரையும் அதை நான் சொல்லிடுறேன். ஃபோர்ஸில் போய் இப்படி தள்ளுவானுங்க. அவங்க அப்படியே அசால்ட்டாக நிறுத்துவாங்க. இந்த ஷவுலிங் ஸ்டாக்கர்ஸ் படம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்பாலை அது மாதிரி அசால்ட்டாக நிறுத்திட்டு கரண்டி ஒன்று எடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆகிடும். சாம்பார் சைடில் வந்து போயிட்டு அவன் பாட்டு இது போயிடும், கழுவு போயிடும். எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அதாவது நடக்குது மீன்ஸ் அந்த சாப்பாடு போட ஆரம்பிச்சிடுவாங்க. அங்கேயே சாப்பிடுவீங்களா? அங்கேயே சாப்பிடுவோம். இதில் ஒரு வெரைட்டி ஒன்று இருக்குது. என்னென்னா, முட்டை இருக்குது பார்த்தீங்களா, முட்டை மஞ்சள் சாம்பாரில் கலந்து அது ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த டேஸ்ட்டை நாங்கள் அந்த காலத்தில் அனுபவிச்சோம். முட்டை மஞ்சள் இப்போ எல்லாருமே வந்து ஜிம்முக்கு போகிறதுனால ஒயிட்டு அப்படின்றதுனால தான் வந்து ஒயிட்டை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அப்போ மஞ்சள் அப்படியே சாம்பாரில் கலந்து குடிச்சிடும் கலைக்கா. அதுக்கப்புறம் 3 மணிக்கு மேலே ஒரு மாதிரி ஆகிடும். ஸ்மெல்லு தாங்க முடியாது, கிளாஸில் உட்கார முடியாது. ஃபுல்லாக போட்டு தள்ளுவானுங்க. கொசு வரவே வராதுங்க. கொசு பக்காவாக கிளியர் ஆகிடும். எவன் விட்டானும் தெரியாது, அடிச்சுப்பானுங்க. அது ஒரு ஃபன். அது ஃபன்ன்றதை விட எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு வரலாறை நாங்கள் தான் வாழ்ந்துட்டு போனோம். அவ்வளோதான்.